சொல்லுவீங்களா? அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறேன். கேட்டேன், நான் கேட்டேன், ஏன்பா இது நியாயமானு கேட்டால் அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்ச ஒரு சொல்லலாண்டாங்க. என்னங்க, partition will not resolve the threat of civil war. அதுதான் இன்னைக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை வம்பிழுப்பதற்காக நவாஸ்கனி அங்க மேல போறாப்ல ஆடுகோழியோடு. ஆகவே நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எறியாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும். இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே. அயோத்தி இங்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் 26. ஆகவேதான் இதுபோன்ற பேரணி மாநாடுகளுக்கு கூட அவர்களால் அனுமதி தர முடியவில்லை. சமூக நீதி கோட்பாட்டின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இருந்திருந்தால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வையும் தாண்டி மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதன் மூலம்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள். வெறுமனே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று அணுகக்கூடிய அணுகுமுறையாக இருக்காது. இந்த பேரணி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான பேரணி, ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது திராவிட மாடல் மரியாதை, அதை அண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு